Hi guys, today YouTube greatest studio upload default settings பத்தி பார்க்கலாம். For example, YouTube platformல சேனல் ஓபன் பண்ணி வர்க் பண்ணாலுமே upload default settings fix பண்றது very important எந்த ஒரு YouTube இருக்குமே. சோ இதுக்கான full meaning பார்த்தீங்கன்னா நாம அப்லோட் பண்ற எந்த ஒரு வீடியோக்குமே YouTubeோட வர்க் full meaning என்னன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்றதா. பட் நம்ம அப்லோட் பண்ற வீடியோக்கு அந்த பர்టిక్యులர் வீடியோக்கு இல்லாம ஆல் வீடியோக்குமே upload default settings fix பண்றது very important. For example, the default settings full meaning என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த பர்టిక్యులர் அப்லோட் பேஜ்லயே நம்ம அதுக்கான செட்டிங்ஸ் ஃபுல்லா fix பண்ணனும். For example, பார்த்தீங்கன்னா YouTube title, description, tags, next பார்த்தீங்கன்னா அதுக்கான unlist mode, monetization இந்த பேஜ் ஃபுல்லாவே அந்த பர்టిక్యులர் பேஜ்ல நம்ம enable கொடுக்கணும். பட் நம்ம ஆல்ரெடி default settings கொடுத்து வச்சா நம்மளோட வர்க் 50% மைனஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த பர்టిక్యులர் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பர்టిక్యులர் டாக்ஸ் நம்ம என்டர் கொடுப்போம். ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல ஆல்ரெடி நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருந்தாலும் பர்టిక్యులர் டாக்ஸ் நம்ம என்டர் கொடுத்தாலுமே நம்ம சேனலுக்கு ரிலேட்டடா பர்టిక్యులர் டாக்ஸ் என்டர் கொடுத்தாலும் நம்ம அப்லோட் பண்ற ஆல் வீடியோலயுமே அது ஷோ ஆகும். ஸோ நம்மளோட வர்க் 50% மைனஸ் ஆகும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல நம்மளோட சேனல் லைசன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் கேட்டகரியை சூஸ் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது அப்பதான் நம்மளோட சேனல் growth ஆகும். ஆல்கோரிதம் SEO நம்மளோட சேனல் நெக்ஸ்ட் வீடியோ ரேங்க் ஆகும். ஸோ காமனாக யூடியூப் பிளாட்ஃபார்மில் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே வீடியோ அப்லோட் கொடுத்தாலுமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களோட க்ரோம் ப்ரௌசர் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மூலம் உங்களோட சேனல் ஓப்பன் கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல் ஃபீச்சர்ஸில் நம்மளோட சேனல் வீடியோஸ்க்கான ஃபுல் ஃபீச்சர்ஸுமே எனேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கன்ஃபார்ம் ஆட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டகரி லைசன்ஸ் நெக்ஸ்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் ஃபுல்லாகவே இல்லை நம்ம என்டர் கொடுத்து சேவ் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அப்லோட் செட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைவசி ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட பப்ளிக் சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் அவைலபிள் கொடுத்துருப்பாங்க. அன்லிஸ்ட் மோட் நெக்ஸ்ட் பிரைவேட் பப்ளிக் கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற பர்టిక్యులர் வீடியோ நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ஆல் பர்சன் உங்களோட சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் பர்சன் டிஸ்ப்ளே ஆகும் ப்ரோஸ் பிக்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட் மோட் பிரைவேட் மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அன்லிஸ்ட் பிரைவேட் மோட்கான ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். இதுக்கான ஃபுல் மீனிங்ஸ் அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ ஐ பட்டன்ல இருக்க வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா அதுக்கான மீனிங்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட வீடியோ கேட்டகரி உங்களோட சேனல் கேட்டகரி நீங்கள் கன்ஃபார்ம் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்టిక్యులர் வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த வீடியோ கேட்டகரியில் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்லோட் டிஃபால்ட்ல தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஏதோ ஒரு யூடியூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோக்கான லைசன்ஸ் சூஸ் பண்ணணும். இல்லை 2 டைப் ஆஃப் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டி காம் லைசன்ஸ். ஸோ இந்த கிரேட்டி காம் லைசன்ஸ் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்க்கான மீனிங்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிருக்கோம். ஃபுல் மீனிங்ஸ் சொல்லிருக்கோம். ஸோ மேலே கைபனில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணி அதுக்கான மீனிங்ஸ் தெரியும். பிளாட்ஃபார்மில் யூடியூப் கிரேட்டஸ்ட் ஸ்டுடியோ நமக்கு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 2 டைப் ஆஃப் லைசன்ஸில் நம்ம ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ். ஸோ மேக்ஸிமம் டைட்டில் நம்ம எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதுக்கு டிஃபரெண்ட் டைட்டில் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ டைட்டில் பிளாங்க் அவுட் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட சோஷியல் மீடியா லிங்க் ஆட் கொடுங்க. ஸோ இதுக்கான ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த பர்టిక్యులர் வீடியோக்கு சோஷியல் மீடியாக்கு நம்ம கன்ஃபார்ம் என்டர் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபாலோ பண்ணுறதுக்கான ஃபேஸ்புக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் கொடுப்போம். ஸோ இது நம்ம ஆல் வீடியோவில் நம்ம என்டர் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா வீடியோலுமே கண்டினியூ என்டர் கொடுக்குற பர்టిక్యులர் டேக்ஸ் இதில் என்டர் கொடுத்து சேவ் கொடுங்க. ஸோ உங்களோட வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸில் நீங்கள் கண்டினியூ என்டர் கொடுக்குற பர்టిక్యులர் டாக்ஸை என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கமெண்ட் அலோட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற பர்టిక్యులர் வீடியோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் வீடியோக்குமே உங்களோட வீடியோக்கான கமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கமெண்ட்டை டிஸ்பிள் பண்ண முடியும், எனபிள் பண்ண முடியும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கமெண்ட் எனபிள் இருக்குது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்லோட் பண்ணுற பர்టిక్యులர் வீடியோக்கு நீங்கள் கமெண்ட்டை டிஸ்பிள் பண்ணணும்னா அந்த அப்லோட் பேஜில் உங்களோட கமெண்ட்டை டிஸ்பிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மானிட்டேஷன் ஆப்ஷனில் அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏடுக்கான ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் ஏடு எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி எனபிள் கொடுக்க முடியும். மானிட்டேஷன் ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேனல் ரீசெண்டாக மானிட்டேஷன் ஆனாலும் உங்களோட சேனலில் வியூஸ் கம்மியாக இருந்தால் ரெவென்யூ கம்மியாகிட்டு இருக்கும்போது உங்களோட CTR இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் Adsense CTR இன்க்ரீஸ் ஆனால் Adsense டிஸ்பிள் ஆகும். ஸோ இதுக்கான மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் ஏட டிஸ்பிள் கொடுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் உங்களோட ஏட டிஸ்பிள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் CTRக்கான மீனிங்ஸ் நீங்கள் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் சர்ச் கொடுத்தா அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மானிட்டேஷன் பேஜில் நம்ம என்டர் கொடுத்தோம்னா பர்టిక్యులர் ஏட் மட்டுமே நம்ம டிஸ்பிளே பண்ணுவாங்க. பட் இந்த டிஃபால்ட் செட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ஏடுமே எனபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம பர்టిక్యులர் ஏட டிஸ்பிள் எனபிள் கொடுக்க முடியும். ஸோ உங்களோட வீடியோவில் வியூஸ் நிறைய வந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோ அதிகமாக வைரல் ஆனால் வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா CTR லோவில் இருந்தால் நீங்கள் எந்த இடமே டிஸ்பிள் கொடுக்க போனால் ஸோ ஆல் இடமே ஆக்டிவேட் கொடுங்க. ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்மில் சேனல் ஒர்க் பண்ணுற எந்த ஒரு யூடியூபருமே அவங்களோட சேனலுக்கான டிஃபால்ட் செட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸை கரெக்டாக உங்களோட சேனலில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த பர்టిక్యులர் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் உங்களோட சேனல் உங்களோட வீடியோ ரேங்க் ஆகும். யூடியூப் பிளாட்ஃபார்மில் சேனல் ஓப்பன் பண்ணி கண்டினியூ ஒர்க் பண்ணாமல் லாங் டைம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் யூடியூப் கிரேட்டஸ்ட் ஸ்டுடியோவில் ப்ரொவைட் பண்ணுற ஆல் ஃபீச்சர்ஸ்மே உங்களோட சேனலில் எனபிள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் யூடியூப் பிளாட்ஃபார்மில் உங்களோட சேனல் கண்டினியூ growth ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் பிளாட்ஃபார்மில் லாங் டைம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் கரெக்டாக என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு வீடியோ அப்லோட் கொடுத்தாலுமே அந்த அப்லோட் பண்ணுற பர்టిక్యులர் பேஜில் நீங்கள் அங்கே சேவ் கொடுத்த ஆல் ஃபீச்சர்ஸ்மே இங்கே எனபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் டைட்டில் உங்களோட சோஷியல் மீடியா ஐகான் நெக்ஸ்ட் பர்టిక్యులர் டெக்ஸ்ட் என்டர் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆல் டெக்ஸ்ட்மே உங்களோட அப்லோட் பேஜில் ஷோ ஆகும். ஸோ யூடியூப் சேனல் பேஜில் அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட லிங்க் கொடுக்கலாம். உங்களோட சோஷியல் மீடியாக்கான ஆல் URL லிங்க்குமே நீங்கள் என்டர் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல் வீடியோவில் என்டர் கொடுக்கல பர்టిక్యులர் டெக்ஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேஜ் உங்களோட அப்லோட் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்టిక్యులர் லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ யூடியூப் கிரேட்டஸ்ட் ஸ்டுடியோ ப்ரொவைட் பண்ணுற ஆல் ஃபீச்சர்ஸ்மே நம்மளோட சேனல் யூஸ் பண்ணால் நம்மளோட சேனல் growth ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாகவே எனபிள் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பிளாக் வெப்சைட் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ Adsense பற்றி நிறைய அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ சேனல் இருக்க பிளேலிஸ்ட் சர்ச் கொடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனல் பார்த்து யூடியூப் டிஃபால்ட் அப்லோட் செட்டிங்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ யூடியூபருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, SMS உங்களுக்கு சொல்லாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலே இது பண்ணுற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜ் வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராகர் மிஸ்டீஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. மீட் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.